உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? எஃப்டி வட்டி ஒவ்வொரு வருடமும் கணக்கிடப்படுகிறது. அதனால் என்ன நினைக்கிறீங்களா? இங்க ஒரு சார்ட் இருக்கு. இது வெவ்வேறு பேங்க் மற்றும் என்பிஎஃப்சி கொடுக்கும் எஃப்டி வட்டி. இதுல மிகவும் அதிகமான வட்டி கொடுப்பது எது சொல்ல முடியுமா? கண்டிப்பா நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம், இதுல எது டாக்ஸ் கட்டிய பிறகு எவ்வளவு வட்டி தருது தெரியுமா? நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணினீங்க, ஆனா போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்னை கம்பேர் பண்ணவே இல்லை. எஃப்டி வட்டி வருடம் வருடம் கணக்கிடப்படுது. அதே நேரம் டாக்ஸ் கூட வருடம் வருடம் கணக்கிடப்படுது. இப்போ இதே சார்ட்ல இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்ணலாமா? எஃப்டி இல்ல, ஆர்பிட்ராஜ் ஃபண்ட். இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைவா இருக்கும், ஆனா டாக்ஸ் ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். ரிச் பீப்புள் இதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ரிச் மேன் 1 கோடி ரூபாய் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டில் என்ஏவி 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்றார். ஒரு வருடம் கழித்து என்ஏவி 107 ரூபாய் ஆகுது. வேல்யூ 1 கோடியே 7 லட்சம் ரூபாய். அவர் 7 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்றார். redeemed units is equal to 7 லட்சம் divided by 107 is equal to 6542.056 யூனிட்ஸ். ஆக்சுவல் ப்ராஃபிட் per யூனிட் 7 ரூபாய். Total profit is equal to 6542.056 into 7 is equal to 45,794 ரூபாய். இந்த ப்ராஃபிட் 1.25 லட்சம் ரூபாய்க்கு கீழே. டாக்ஸ் பேயபிள் 0. அவர் 7 லட்சம் ரூபாய் எடுத்தார், டாக்ஸ் 0 ரூபாய். அதே 1 கோடி ரூபாய் எஃப்டியில் 7% வைத்திருந்தா 7 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட். அது முழுக்க ஸ்லாப் டாக்ஸ். 15% 1,05,000 ரூபாய், 20% 1,40,000 ரூபாய், 30% 2,10,000 ரூபாய். இந்த டாக்ஸ் கட்டியே ஆகணும். இன் ஆர்பிட்ரேஜ் யூ ஆர் நாட் withdrawing interest. You are withdrawing mostly your own money with a small gain. Tax applies only on the gain, not on the withdrawal. Rich people return பார்க்க மாட்டாங்க, டாக்ஸ் பார்க்கறாங்க. இது ரிச் கால்குலேஷன். இப்ப நம்ம சிச்சுவேஷனை பார்ப்போம். நீங்க 30 லட்சம் ரூபாய் எஃப்டில போட்டு 10 வருடம் ரிட்டையர்மெண்ட்காக வெயிட் பண்றீங்கன்னு நினைக்கலாம். முதல் சில வருடங்களில் டாக்ஸ் இம்பாக்ட் தெரியாது. இன்கம் ஸ்லாப் குறைவா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் மேல டாக்ஸ் குறைவா இருக்கும். உங்களுக்கு தோணும் எஃப்டி நல்ல வேலை செய்கிறது. ஆனா வருடங்கள் போக போக இன்கம் கூடும், ஸ்லாப் கூடும், அதே எஃப்டி இன்ட்ரெஸ்ட் மேல டாக்ஸ் கடுமையா குத்த ஆரம்பிக்கும். நீங்க எஃப்டியிலிருந்து 1 ரூபாய் கூட எடுக்கலைனாலும் கவர்மெண்ட் உங்களை விடாது. எஃப்டி ஒவ்வொரு வருடமும் டாக்ஸ் கட்ட வைக்கும். இதுதான் காம்பவுண்டிங்கை கெடுக்கும். உங்க பணம் வளர விடாது. ஆரம்பத்துல லோ டாக்ஸ் பிராக்கெட்ல அல்லது இன்னும் டாக்ஸ் பிராக்கெட்லேயே நுழையவில்லை என்றால் ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கானது. ஆனால் உங்கள் டாக்ஸ் பிராக்கெட் மாறினால் கண்டிப்பாக எஃப்டி உங்களுக்கானது இல்லை. நீங்கள் டாக்ஸ் எஃபெக்டிவ் வழிகளை தேட வேண்டியிருக்கும். இங்குதான் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் எனும் ஈக்விட்டி டாக்ஸேஷன் ராஜா உள்ளே வருகிறது. இது ஈக்விட்டி போல செயல்படுவதால் உங்களுக்கு லாபத்தின் மீது மட்டுமே டாக்ஸ் கட்ட வேண்டும். அதுவும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் எல்டிசிஜி 12.5% 1,25,000க்கு அதிகமாக லாபம் இருந்தால் மட்டும். இங்கு லாபம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பொருளை முழுவதுமாக வாங்கி அதை முழுவதுமாக விற்றால் விற்கப்பட்ட விலை மைனஸ் வாங்கிய விலை, இதுதான் லாபம். என்ஏவி 107 மைனஸ் 100, லாபம் 7 ரூபாய் பெர் யூனிட். ஆனால் நீங்கள் வித்ட்ராயல் செய்வது 107 ரூபாய் மதிப்புள்ள முழு யூனிட்களை மட்டும்தான். அதாவது அசலும் லாபமும் கலந்துதான் வித்ட்ரா செய்கிறீர்கள். டாக்ஸ் லாபத்தின் மீது மட்டும். 30 லட்சம் ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் போட்டு 10 வருடம் அப்படியே வைச்சிங்கன்னா உங்க பணம் டபுள் ஆகும். வித்ட்ரா பண்ணும்போது கூட டாக்ஸ் இல்லாம எடுக்க முடியும், லிமிட் உள்ளவரை. ஆர்பிட்ராஜ் பிபிஎஃப்ஐ விட கூட பெட்டர். ஏன்னா பிபிஎஃப்க்கு லாக்இன் இருக்கு, ஆர்பிட்ராஜ்க்கு லாக்இன் கிடையாது. எஃப்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தருது, ஆனா ஃப்ரீடம் தரல. டாக்ஸ் கட்டணும், வெயிட் பண்ணணும், பிரேக் பண்ணினா பெனால்டி. எஃப்டி உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஆர்பிட்ராஜ் ரிட்டர்ன் தருது, ஈக்விட்டி டாக்ஸேஷன் அட்வான்டேஜ் தருது, ஃப்ரீடம் கூட தருது. நீங்க பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, பணம் உங்களை கண்ட்ரோல் பண்ணாது. 10 வருடம் கழித்து எஃப்டி வைத்தவர் கேட்பார், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஆர்பிட்ராஜ் வைத்தவர் கேட்பார், எவ்வளவு டாக்ஸ் சேவ் ஆயிற்று?
அதான் வெல்த் பில்ட் பண்ணுற மைண்ட் செட். அதனால தான் ஆரம்பத்திலே நான் கேட்டேன், போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் கணக்கிட்டீங்களா? ஏன்னா ரிட்டர்ன் கிங் இல்ல, டாக்ஸேஷன் தான் கிங். ஓய்வு பெற்றவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான பகுதி. பலர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் முழுவதையும் எஃப்டியில் போடுகிறார்கள். என்ன நடக்கிறது? வருடா வருடம் டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட் பணவீக்கம் வாங்கும் திறனை குறைக்கிறது. 10-12 வருடங்களில் பணம் போதாது போல உணர்கிறார்கள். அவர்கள் மார்க்கெட்ல இழக்கவில்லை, டாக்ஸ் பிளஸ் இன்ஃப்ளேஷனில் இழக்கிறார்கள். 100% எஃப்டி என்பது சேஃப்டி இல்லை, அது ஸ்லோ எரோஷன். சரியான மிக்ஸ்: பார்க்கிங்குக்கு ஆர்பிட்ராஜ், இன்கம் ஆப்ஷன்ஸ், growth அலோகேஷன். நினைவில் கொள்ள வேண்டிய விதி: 12 லட்சத்திற்கு மேல் சம்பாதிப்பவர்களுக்கு எஃப்டி என்பது சேஃப் சாய்ஸ் இல்லை, அது டாக்ஸ் இன்எஃபிஷியன்ட் சாய்ஸ். ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் முழுவதையும் எஃப்டியில் போட நினைப்பவர்களுடன் இதை கண்டிப்பாக பகிருங்கள். அவர்கள் அன்நோயில்லி தேர்வு செய்வது 100% டாக்ஸ் எக்ஸ்போஷர் பிளஸ் 100% இன்ஃப்ளேஷன் எக்ஸ்போஷர். சில நேரங்களில் குடும்பத்துக்கு நீங்கள் தரக்கூடிய பெரிய ஃபினான்ஷியல் ஹெல்ப் பணம் இல்லை, சரியான தகவல். ஆர்பிட்ராஜ் முதலீட்டை தொடங்க வேண்டுமா? கீழே ஆர்பிட்ராஜ் என்று கமெண்ட் செய்யுங்கள் அல்லது பின்னெடு கமெண்ட்ல கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள்.